இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு நற்கருணை பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நாம் மகிழ்ந்து வாழ இந்த வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எப்படி மகிழ்ந்து வாழ்வது? என்னிடமுள்ள சொத்துக்கள், சொந்தங்கள், பணம், நகை, ஆடம்பரம், ஆசைகள் எனக்கு மகிழ்வை கொடுக்கிறதா? நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். இவைகள் பார்ப்பதற்கு அழகாக தெரியும், சில நிமிட சந்தோஷங்களை நமக்கு கொடுக்கும். ஆனால் மனிதன் தன் உள்ளத்தில் உணரும் தனிமையை போக்குவதில்லை, நோயினை முற்றிலும் குணப்படுத்துவதில்லை, நீண்ட வாழ்வும் ஆயுளும் நமக்கு கொடுப்பதில்லை. காரணம், அவைகள் நிஜமல்ல, நிழல்கள். லத்தீன் அமெரிக்க நாட்டிலே அருட்சகோதரி பிரைட்ஜ் மெக்கன்னா அவர்கள் தியானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தார்கள். அந்த ஆலயத்திற்கு வந்த ஒரு பெண்மணி சகோதரியிடம் சென்று, எனக்காக ஜெபியுங்கள், என் வயிற்றில் கேன்சர் பரவி இருக்கிறது, புற்றுநோய் பரவி இருக்கிறது, ஒரு சில இடத்தில் இருந்தால் கூட அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை கைமீறி போய்விட்டது, வயிறெங்கிலும் புற்றுநோய் பறந்து விரிந்திருக்கின்றது, ஆகவே என்னுடைய வயிறானது உப்பி இருக்கின்றது, ஆகவே உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த பெண்மணி ஏற்கனவே அருட்சகோதரி பிரைட்ஜ் மெக்கன்னாவை அறிந்திருக்கின்றார். அதாவது இறைவன் இந்த சகோதரி வழியாக புதுமைகளை நிகழ்த்துகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவரிடம் குணப்படுத்த கேட்கிறார். அதற்கு சகோதரி சொல்லுகின்றார், என்னால் யாரையும் குணப்படுத்த முடியாது, இயேசு ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆகவே இன்று மாலை 4 மணிக்கு திருப்பலி இருக்கிறது, அந்த திருப்பலிக்கு வாருங்கள், வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள், நிச்சயமாக அவர் விரும்பினால் உங்களை குணப்படுத்துவார். அவர் ஒருவேளை உங்களை குணப்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய வலியை தாங்குவதற்குரிய வல்லமை அவரிடம் கேளுங்கள், நிச்சயமாக கொடுப்பார் என்கிறார். ஆனால் அந்த பெண்மணிக்கு இதில் உடன்பாடில்லை. இத்தனைக்கும் அந்த பெண்மணி கத்தோலிக்க பெண்மணி தான், நம்மில் பலரை போன்று. ஆகவே அவர் பங்கு தந்தையிடம் சென்று கேட்கின்றார். அவரும் அதையே சொல்லுகின்றார். அந்த பெண்மணி அங்கிருந்து சென்று விடுகிறாள். மாலை நேரத்திலே அந்த பெண் அருட்சகோதரி நோக்கி ஓடி வருகிறார். இயேசு என்னை குணப்படுத்தி விட்டார், இயேசு என்னை குணப்படுத்தி விட்டார் என்று கத்தத் தொடங்குகிறாள். சகோதரிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னவென்று கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் சொன்னது போலவே நான் திருப்பலிக்கு சென்றேன், நம்பிக்கையோடு சென்றேன். நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது, இயேசுவே நீர் உண்மையிலே உயிருள்ள இறைவனாக இருக்கின்றீர், நான் நம்புகிறேன் என்று என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினேன். நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்தது. நான் என் மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன், இயேசுவே நான் உம்மை என் நாவில் பெற இருக்கின்றேன், நீர் எனக்குள் வந்து என்னை குணப்படுத்தும், அல்லது எனக்கு அதை தாங்கும் வல்லமையை தாரும், ஏதாவது ஒன்றை செய்யும் என்று கண் கலங்கினேன். நற்கருணையை நாவிலிருந்து நற்கருணை பெற்றுக்கொண்டேன். நற்கருணை என் நாவிலிருந்து தொண்டை வழியாக செல்ல ஏதோ என்னுடைய தொண்டையிலிருந்து எரிவது போல் ஒரு உணர்வு. அந்த உணர்வு, அந்த நற்கருணை என்னுடைய வயிற்றை அடையும் வரை அந்த எரிகின்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அந்த எரியும் தன்மை நின்றது. அப்பொழுது நான் குனிந்து பார்த்தேன். என்னுடைய வயிறு உப்பி இருந்த அந்த வயிறு மெதுவாக சாதாரண நிலைக்கு திரும்பி இருந்தது. என்னுடைய புற்றுநோய் நீங்கிவிட்டது என்பதை உணர்ந்தேன். ஆண்டவர் என்னை குணப்படுத்தி விட்டார் என்று உணர்ந்தேன். ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் மீட்பை கொண்டு வந்தது. விசுவாசம் மகிழ்ச்சியை கொடுக்க வல்லது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், நிக்கோதேமு என்ற மனிதர். இவர் இஸ்ராயலில் மூப்பர்களின் ஒருவர். அதே நேரம் பரிசேயர். அன்றைய காலகட்டத்திலே பரிசேயர்கள் அதிக அளவில் இருந்தார்கள். இவர்களை தான் இயேசு பல இடங்களில் எதிர்த்திருக்கிறார். ஆகவே இந்த பரிசேயர்கள் இயேசுவின் மீது கோபமாக இருந்தார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முற்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் இருந்த ஒருவர் தான் இயேசுவை சந்திப்பதற்காக இரவு நேரத்திலே இயேசுவிடம் வருகின்றார். வந்தவர் இயேசுவிடம் பல மணி நேரம் உரையாடுகிறார். அந்த உரையாடலில் இயேசுதான் இறைமகன் எனவும் மீட்பு அவர் வழியாக தான் வர இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ளுகின்றார். ஆக இந்த மீட்பு என்பது ஆயுதங்களால் ஏற்படக்கூடியதல்ல, மாறாக சிலுவை சாவு வழியாக ஏற்படும் என்பதை
தெளிவுபடுத்துகிறார். அந்த பரிசேயர் நிக்கோதேமு இயேசுவின் மீது பற்றும் பாசம் விசுவாசம் கொள்ளுகின்றார். அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன. ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுகின்றார். இந்த நிக்கோதேமுவை நாம் வேறு எங்கெல்லாம் பார்க்க முடிகிறது? இயேசுவை தீர்ப்பிட கொண்டு செல்லும் போது இவர் ஒருவர்தான் அவருக்காக பேச முற்படுகிறார். ஆனால் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்ததால் அவருடைய பேச்சு அங்கு ஈடுபடவில்லை. அதை போன்று இயேசுவின் சிலுவை மீது ஏறி, அதாவது இயேசு இறந்த பிறகு அவர் உடலை கீழே இறக்குவதற்கு 2 பேர் தான் அங்கு இருக்கின்றார்கள். அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு மற்றும் நிக்கோதேமு. நிக்கோதேமு தான் சிலுவின் மீது ஏறி இயேசுடைய உடலை கீழே இறக்குகின்றார். அந்த இயேசுடைய உடலை அன்னை மரியின் மடியில் படுக்க வைத்ததும் இவர்தான். அதன் பின்பு இயேசுடைய உடலை கழுவி சுத்தம் செய்து அடக்க சடங்குகளை செய்து கல்லறையில் வைத்ததும் இவர்கள்தான். ஆக இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு இயேசுவின் சீடரானார் என்று கூறப்படுகிறது. அந்த நிக்கோதேமுவிடம் இயேசு கூறுகிறார், பாலைநிலத்தில் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்த பொழுது பாம்பு அவர்களை கடித்து பல மனிதர்கள் இறந்தார்கள். அந்த நேரத்தில் மக்கள் மோசேயிடம் முறையிட, மோசே கடவுளிடம் வேண்டுகிறார். அப்போது ஆண்டவர் ஒரு பாம்பினை செய்து அதை ஒரு குச்சியில் மாட்டி தூக்கிப்பிடி, அதை பார்ப்பவர்கள் மீட்படைவார்கள், அதை பார்ப்பவர்கள் எல்லாம் உயிர் பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். அதே போன்று இந்த மானிட மகன் சிலுவையில் உயர்த்தப்படுவார். யார் அவரை நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள், வாழ்வார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்றார். இனி நமக்கு கொடுக்கப்படும் அடையாளம் 2. ஒன்று சிலுவை, 2வது நற்கருணை. சிலுவை என்பது துன்பத்தின் சின்னம் அல்ல, மாறாக உயிர்ப்பின் சின்னம், மீட்பின் சின்னம். நம்முடைய வாழ்வில் கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், கடன் சுமைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, கணவன் மனைவியிடையே பிரச்சனை, குழந்தையின்மை, நோய்கள், இவை அனைத்தையுமே சிலுவையின் மீது வையுங்கள். அந்த சிலுவை நமது சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கும். இயேசு நம் பாவங்களை தம் முதுகில் சுமந்தபோது அந்த சிலுவைதான் அவரை தாங்கியது. ஆக சிலுவை என்பது நமது பாதுகாப்பு அரண். 2வது நற்கருணை. நாம் முதலிலே பார்த்தோம் எவ்வாறு நற்கருணை ஒருவருடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது. நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நம்பிக்கை இருந்தால் புதுமைகள் நிகழும். நம்பிக்கை இருந்தால் இறைவனுடைய அருளையும் பிரசன்னத்தையும் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் உணர முடியும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆக இயேசுடைய உடலும் இரத்தமும் அப்பமும் ரசமும் ஆண்டுடைய உடலும் இரத்தமாக திருப்பலியில் மாறுகிறது. அவற்றை உண்மையான நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது உண்மையான உடல், உண்மையான இரத்தம். இது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, மாறாக உயிருள்ள இறைவன் இதில் உயிருடன் உள்ளார். அந்த நம்பிக்கையோடு நாம் நம்மை புனிதப்படுத்தியவர்களாக அந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு நம்மிடம் வருகின்ற பொழுது உண்மையான நிறைவான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. காரணம், உண்மையான மகிழ்ச்சியையும் அன்பையும் கனிவையும் பரிவையும் கொடுப்பவர் இயேசு ஒருவர் மட்டுமே. சிந்திப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.